வணக்கம் நண்பர்களே, மீனாட்சி சீரியல் சியம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சிலம்பம் போட்டியில பங்கேற்று 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வாங்கிறாங்க நம்ம ஜீவா. அதே நேரத்தில் நம்ம மீனாட்சிக்கு இந்த கோயிலில் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது தாலியோட கொண்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம சுமதி சக்தி இவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்பத்தான் ஒரு மஞ்சள் துண்டுக்கு ரெடி பண்ணி வச்சுடுங்க, அதை வச்சு தான் இவளுக்கு தாலியே கெட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வேட்டு வச்சு விதமாக நம்ம ஜீவா தாலியை கடையில் போய் வாங்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த தாலியை கொண்டு போகக்கூடாது, ஜீவா மீனாட்சி கழுத்தில் கெட்டக்கூடாது அப்படின்னு ஆதி நம்ம ஜீவா தாலியை கொண்டுட்டு வந்துட்டு இருக்க நேரம் வழி மறிச்சிடாங்க. டே விட்டுடாயா, மீனாட்சி கழுத்தில் இப்போ நான் தாலியை கெட்டணும் அப்படின்னு சொல்ல நேரம், நான் வாங்கி கொடுத்த கழுத்தில் மீனாட்சி கழுத்தில் இருக்க தாலி தான் இருக்கணும், ஏன்னா நான் தான் நிரந்தரமாக அவ கூட இருக்க போகிறேன்டா, நீ வாங்கி கெட்டக்கூடிய தாலியெல்லாம் அவள் கழுத்தில் ஏறவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவாவை அடித்து ஆதி சதி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி கழுத்தில் நான் வாங்கிட்டு போகிற தாலியை தான் கட்டணும் அப்படின்னு ஜீவா ஒரு வெறி வருது. அப்படியே ஆதியை அடித்து ஓரம் கட்டிக்கிட்டு கரெக்டான நேரத்தில் நம்ம அப்பத்தா சொல்கிறாங்க, இந்த பாருங்க, இனி அந்த ஜீவா வெட்டி பையன் வருவானி, டைமை வேஸ்ட் ஆகிட்டு இருக்கண்டா, நான் சொன்னது மாதிரி ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து அவள் கழுத்தில் தாலின்னு கெட்டுங்க, அதுதான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் நிறுத்துங்க, அப்போ நான் தாலியோடு வந்துட்டேன், அதுவும் நான் சொந்தமாக சம்பாதிச்சது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி நம்ம அப்பத்தாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க ஜீவா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா சிலம்பம் போட்டியில் நடக்குது. ஆனால் பெரிய பெரிய ஜாமான்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் மீனாட்சி மேலே உள்ள காதல், மீனாட்சிக்கு நான் 90 நாள் டார்கெட் போட்டிருக்கா, அதுக்குள்ளே நம்ம அவளுக்கு நினச்சபடி ஒரு வாழ்க்கையை நம்ம சொந்த காலில் அமைச்சு கொடுக்கணும். இறைவா, இந்த ஆதி வாங்கி கொடுத்த அந்த தாலி அவள் கழுத்தில் கெட்டியிருக்குது, ஆதிக்க தாலி, அதை தூக்கி கோயில் உண்டியலில் வீசி எறியணும். நான் சுயமாட்டி என் மனைவிக்கு தாலி வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த போட்டியில் வந்திருக்கேன், வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சிலம்பம் போட்டியில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜீவா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிரடியாக ஆடி அந்த 2 லட்சம் பரிசு கோப்பையும் அடிச்சிட்டாங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கூட்டிகிட்டு, டே என் மீனாட்சிக்காக நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ அடுத்ததாக அவளுக்காக தாலி வாங்க போனோம் அப்படின்னு அந்த இடத்துல கடையில் தாலி மீனாட்சிக்காக பார்த்து வாங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கோயிலில் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. தாலி பிரித்து கொடுக்க ஃபங்க்ஷனுக்கு நிச்சயமாக ஜீவா தாலியோட வரமாட்டா. சுமதி, ஒரு மஞ்சள் கிழங்குக்கு ரெடி பண்ணி வச்சுக்க, உன் பொண்ணு கழுத்தில் அதுதான் ஏற போகுது, அந்த ஆதி கழுத்தில் ஆதி கழுத்தில் தாலி கட்டுனா நல்ல தங்கத்தில் உருட்டி போடலாம், ஆனால் இந்த வெட்டி பையனுக்கு தானே வாக்கப்பட்டிருக்கா உன் மக, அப்போனா இந்த மஞ்சள் கிழங்கு தான் எங்கள் வீட்டில் கொடுப்பறேன், அதை தான் நீ மாட்டிக்கிட்டு திரியணும் மீனாட்சி அப்படின்னு அந்த இடத்துல செமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சுமதியெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, அப்போ தான் ஜீவாவை மட்டும் ஓரங்கட்டதிலே குறியாக இருக்காங்களே அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போயிருக்காங்க. அப்போ தான் சம்மந்தி, நீங்கள் வருத்தப்படாதுங்க, என் பையன் தாலியோடு வருவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சக்தி நம்ம சுமதிக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம அப்பத்தா இவ சொல்லதெல்லாம் நம்பிட்டு இருக்காதா, என்றைக்குமே அவள் அந்த ஜீவா பையனை விட்டு கொடுத்த கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தா மறுபடியும் கொளுத்தி போட்டுறாங்க. நம்ம வச்ச பொங்கலையாவது தின்னுட்டு போவோம், அதுதான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல அவளோட நம்ம அப்பத்தா தாலியை கொண்டு வர மாட்டான், மஞ்சள் கிழங்கு கெட்ட போகிறான், இதான் நடக்கும்னு கச்சை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அழகாக தாலியை கடையில் மீனாட்சி காலத்தில் ஏற போகுது இதுதான் அப்படின்னு பார்த்து நம்ம ஜீவா வாங்குறாங்க. ஆனால் இந்த விஷயத்த நம்ம ஆதிக்காருக்கு எட்டிடுது. இவன் தாலி வாங்கிறதுக்காக அந்த போட்டியில் கலந்துக்கிட்டான், சிலம்பம் போட்டியில் 2 லட்சம் ரூபாயை வெற்றி பெற்றுட்டான். இப்போ மீனாட்சி காலத்தில் நான் கெட்டின அந்த கெட்டதுக்கு வாங்கி வச்சிருந்த அந்த தாலி ஜீவா பறிச்சு கெட்டினது, நான் செலெக்ஷன் பண்ண அந்த தாலி, அதை பறித்து கோயில் உண்டியலில் எரிஞ்சுக்கிட்டு இவை வாங்கின இந்த தாலியை கொண்டு கெட்ட போகிறான், இது நடக்கக்கூடாது, இந்த ஜீவாயை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளி
கொந்தளிச்சுக்கிட்டு நம்ம ஆதி வழி மறிக்கிறாங்க. நம்ம ஜீவா தாலியை கொண்டுட்டு வந்த நேரம் கரெக்டாக வழி மறிச்சிடாங்க. டேய் தாலியை எடுடா, எதுக்குடா? நான் என் பொண்டாட்டிக்கு நான் சொந்தமாக சம்பாதிச்ச தாலி, நான் அதை தான் கொண்டு கெட்ட போகிறேன், நீ எதுக்குடா வழி மறிக்க? நீ யாருடா? முதல்ல போடா, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்க தெரியும் அப்படின்னு நம்ம ஜீவா ஆதியை ஓரங்கட்ட நேரம் தான். டே அவள் கழுத்தில் இருக்க தாலி நான் வாங்கின தாலி, அதுதான் நிரந்தரமாக இருக்கணும். ஏன்னா இன்னும் 80 நாளில் நான் தான் அவள் கழுத்தில் தாலி கெட்ட போகிறேன். நீ வாங்கின இந்த தாலியெல்லாம் கெட்டக்கூடாதுடா, ஒழுங்கு மரியாதையாக தந்துரு அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் ரணங்களாம் அடி தடின்னு அடாவடியில் ஆதியும் ஜீவாயும் இறங்குறாங்க. ஆதி எப்படியோ மூக்கு வேர்த்த மாதிரி நம்ம ஜீவா செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம மீனாட்சி எனக்கு தான் அப்படின்னு ஆதிக்க மனசில் இருக்கு அந்த நஞ்சு, அது கொழுந்து விட்டு எரியுது. இந்த ஜீவா நெருங்கவே கூடாது, அதுக்காண்டி அதை கண்காணிக்க வீட்டுக்குள்ளே ஒரு டிவைஸையும் நம்ம மீனாட்சி ஜீவா ரூமில் பொருத்தி வச்சு ஆதி வேடிக்கை பார்க்குறாங்க. அதுதான் இப்போ அந்த வெறிதான் அல்ல இந்த தாலியை பறித்து எடுக்கணும்னு இருக்கேன். ஆனால் நம்ம மீனாட்சி கழுத்தில் நான் கட்டின தாலி தான் இருக்கணும், நான் சுயமாக வாங்கி தந்தது, இதை இந்த ஆதிக்காகலாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவாயும் விடலைங்க. ஆதியை அடின்னு அடித்து ஒரு கட்டத்தில் அந்த தாலியை மீட்டு கொண்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இன்னியும் அந்த ஜீவா பையன் வெட்டி பையன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏ சுமதி, உன் பொண்ணு கழுத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு மீன் மஞ்சள் கிழங்க ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுதான் கெட்டணும், மீனாட்சிக்கு கழுத்தில் ஏறது அதாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னைக்கு அந்த ஜீவா 2 லட்சத்தை சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்தில் தாலியை கெட்ட போகிறான், அது எல்லாம் நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. நீங்கள் தான் முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம், அந்த வெட்டி பயலை பற்றி எனக்கு தெரியாமலாம் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தா கோபத்தில் ருத்ர தாண்டவம் ஆடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பொங்கலையாவது சாப்பிடுவோம் அப்படின்னு தாலி பிரித்து கொடுக்க ஃபங்க்ஷனுக்கு மஞ்சள் துண்டு இருக்குல்ல, அதனால் பயப்படண்டா. இப்போ எல்லாரும் வச்ச பொங்கலை சாப்பிடுவோம் அப்படின்னு பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணண்டா, மீனாட்சி கழுத்தில் இருக்க தாலியை பிரிச்சுக்கிட்டு அதை இந்த கோயில் உண்டியலில் வீசிக்கிட்டு அவள் கழுத்தில் ஒரு மஞ்சள் துண்டை கெட்டுங்க, அதுதான் நிரந்தரமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ தான் நிறுத்துங்க, என் பொண்டாட்டிக்கு நான் தங்கத்தில் தாலி வாங்கிட்டு வந்துட்டேன், அவள் கழுத்தில் ஏற வேண்டியது இதாக தான் இருக்கும் அப்படின்னு கொண்டு காட்டுறாங்க. அதை அப்படியே மீனாட்சி பார்த்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. என்னது இவன் உண்மையிலேயே சிலம்பம் போட்டியில் எனக்காக ஜெயிச்சு இந்த தங்கத்தில் தாலியை வாங்கிட்டு வந்துட்டானா அப்படின்னு நிற்கிறேன்னா, அப்போ தான் டே உனக்கு எதுடா இது பணம், அப்போ தான் நான் சிலம்பம் போட்டியில் வச்சிருக்கேன், அதில் 2 லட்ச ரூபா கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த வெட்டி பயிலுக்கும் இப்படி சம்பாதிக்க தெரியுமான்னு இன்னைக்கு தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ பொண்டாட்டி மீனாட்சிக்காண்டி என்ன வேணாலும் செய்வான் இந்த ஜீவா அப்படின்னு அந்த இடத்துல பேரஞ்சிருக்கிறாங்க. அப்போ தான் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் நல்ல நேரம் முடிய போதுமா, சீக்கிரமாக அந்த தாலியை கொண்டு பிரித்து உங்கள் பொண்ணு கழுத்தில் கட்டுங்கோ அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் குருக்கள் நம்ம ஜீவா அழகா மீனாட்சி கழுத்தில் தங்கத்தில் தாலி போடுறாங்க. ஆதி கெட்டின தாலியை அவுத்து அப்படியே கோவில் உண்டியல்ல போடுறாங்கன்னு சொல்லலாங்க. வணக்கம்.